கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மதிலே பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வாக்கியத்தை வாசிப்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரம்மாணம் வெகு தூரம் பரவி போம் என்று வேதத்திலே படிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே மதிலை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எருசலேமுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவராகி தேவன் முதலாவது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில், ஒரு சமுதாயத்தில், ஒரு தேசத்தில் முதலாவது அவர் எடுப்பித்து கட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வீட்டினுடைய, அந்த குடும்பத்தினுடைய மதில்களை எடுப்பித்து கட்ட தேவன் விரும்புகிறார். நாம் எருசலேமை குறித்து நம்ம படிக்கும் பொழுது நாம் நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த மதில்களை எடுப்பித்து கட்ட தேவன் விரும்புகிறார். ஏன் மதில்களை எடுப்பித்து கட்ட விரும்புகிறார்? மதில் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 62ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 62ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 62ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது என்று வேதத்திலே படிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே ஏன் ஆண்டவராகிய தேவன் முதலாவது மதில்களை எடுப்பித்து கட்ட விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6 சொல்லுகிறது. அந்த இடத்துல, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் இரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்று வேதத்திலே படிக்கிறோம். எருசலேமுக்கு ஸ்தோத்திரம், அங்கே வாசல்களை, மதில்களை பார்க்கிறோம். எருசலேமுக்கு 12 வாசல்களை பார்க்கிறோம், கோபுரங்களை பார்க்கிறோம். அந்த கோபுரங்கள் மேல், அந்த மதில்கள் மேல் இரவினிலும் பகலினிலும் பாதுகாவல் செய்வதற்கு ஜாமக்காரர்களை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த எருசலேமினுடைய மதில்கள் மேல், அந்த கோபுரத்தின் மேல் 12 ஜாமக்காரர்கள் இருப்பார்கள். அந்த 12 ஜாமக்காரர்கள் இரவிலும் பாதுகாவல் செய்வாங்க, இரவிலும் பாதுகாவல் செய்வாங்க. அவங்களுடைய பார்வையை தப்பி உள்ளுக்குள்ளே யாரும் வர முடியாது. எந்த ஆபத்தும் உள்ளே வர முடியாது, எந்த தீமைகளும் உள்ளே வர முடியாது. மற்ற ராஜாக்கள், மற்ற சத்துருக்கள் இந்த எருசலேமுக்குள் வர முடியாது. அந்த ஜாமக்காரர்கள், அந்த எருசலேமின் மதில்கள் மேலே ஜாமக்காரர்கள் இருக்கிறாங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. தேசத்தில் அழிவுகள் வராதபடி, சமுதாயத்தில் அழிவுகள் வராதபடி, குடும்பங்களிலே அழிவுகள் வராதபடி, தனிப்பட்ட வாழ்க்கையில் அழிவுகள் வராதபடி எருசலேமின் மதில்கள் மேல் இருக்கிற ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன், ஜெபிக்கிறவங்களுக்காக கட்டளையிடுகிறேன் என்கிற ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். முதலாவது, ஏன் அவர் மதில்களை எடுப்பித்து கட்ட விரும்புகிறார்னு சொன்னா, அந்த மதில்கள் மேல், அந்த கோபுரங்கள் மேல் தான் ஸ்தோத்திர தேசத்தை பாதுகாவல் செய்கிற ஜாமக்காரர்கள், ஜெபிக்க வேண்டிய ஜாமக்காரர்கள் அங்கே இருப்பார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அது ஒரு ஜெபத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அருமையான இந்த காலை பொழுதிலே உங்கள் ஜெபம் என்கிற மதில்களை தேவன் எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த ஜெப வாழ்க்கை போல என்னிடத்தில் இல்லை, நான் ஜெபத்தில் விழுந்து விட்டேன், அதிகாலை ஜெபிப்பதில்லை, தனிமையிலே ஜெபிப்பதில்லை சொல்லி அநேகர் அந்த பழைய ஜெப வாழ்க்கையிலே என்று அநேகர் புலம்புவதை நாம் கேள்விப்படுகிறோம். ஜெபம் குறைகிற பொழுது மதில்கள் இடிந்து போகிறது, ஸ்தோத்திரம், பாதுகாப்பற்ற ஒரு தன்மை உருவாகிறது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஜெபம் என்கிற மதில்களை முதலாவது எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். ஜெபம் என்கிற மதிலை ஆண்டவர் எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, மதில் எதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் யூத தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ரட்சிப்பு மதிலுக்கு ஒப்பிடப்படுகிறது.
ரட்சிப்பையே அதற்கு மதிலாக ஏற்படுத்துவார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இரண்டாவது ரட்சிப்பு மதில் என்பது ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரட்சிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. பரலோகம் செல்வதற்கு ரட்சிப்பு அவசியமாய் தேவைப்படுகிறது. சத்துருவை ஜெயிப்பதற்கு ரட்சிப்பு அதிகமாய் தேவைப்படுகிறது. பரிசுத்தமாக வாழ்வதற்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. முடிவு பரியந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் படிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அவர் மீகா 7:11 சொல்லுகிறார், மதிலை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, மதில் எடுப்பித்து கட்டப்படுகிற நாள் வரும் என்று சொல்லுகிறார். அவர் ஜெபம் என்கிற மதில் கட்டப்பட வேண்டும். இரண்டாவது உங்கள் ரட்சிப்பு என்கிற மதில்கள் கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியத்தை கவனிக்கிறோம். ரட்சிப்புக்குள்ளே இருந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பயபக்தி போல என்னிடத்தில் இல்லை, ரட்சிப்பு எனக்குள் இல்லை என்று சொல்லி அநேக பிள்ளைகள் புலம்புவதையும் ஜெபிக்க கேட்டுக்கொள்வதையும் ஊழியத்தின் பாதையிலே பார்க்கிறோம். பரமையான இந்த காலை பொழுதிலே உங்கள் ஜெப வாழ்க்கையை ஜெபம் என்கிற மதிலை ஆண்டவர் எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதே போல ரட்சிப்பு என்கிற மதிலையும் ஆண்டவர் எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த மதில்களை எடுப்பித்து கட்டும் பொழுது, ஜெபம் என்கிற மதிலையும் ரட்சிப்பு என்கிற மதிலையும் ஆண்டவர் எடுப்பித்து கட்டும் பொழுது நடக்கிற காரியம் மீகா 7:11 சொல்லுகிறது, உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போம் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ அந்த மதிலை எடுப்பித்து கட்டும் பொழுது பிரம்மாண்டம் என்ன செய்கிறதா, வேகமாய் பரவி போகும். அப்போ அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, பிரம்மாண்டம் வெகு தூரம் பரவி போகும், சத்தியம் வெகு தூரம் பரவி போகும், உபதேசம் வெகு தூரம் பரவி போகும். அப்போ எப்போ ஜெபம் என்கிற மதிலும் ரட்சிப்பு என்கிற மதிலும் எடுப்பித்து கட்டப்படுகிறதோ அப்பொழுது வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, வசனம் செயல்பட ஆரம்பிக்கிறது, வாக்கு தத்தங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திர. தேவன் தந்த வாக்கு தத்தங்கள், தேவன் தந்த உடன்படிக்கைகள், ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமா, தேவ மனிதர்கள் மூலமா கொடுத்திருப்பார். அப்ப அந்த மதிலை எடுப்பித்து கட்டுகிற பொழுது பிரமாணம், அந்த வசனங்கள் வேகமாக பரவுகிறது, அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, வசனம் செயல்பட ஆரம்பிக்கிறது. கண்பானவர்களே, ஜெபம் என்கிற மதிலும் ரட்சிப்பு என்கிற மதிலையும் எடுப்பித்து கட்ட ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. அப்பொழுது உங்களுக்காக சொல்லப்பட்ட வேத வசனங்கள், உங்களுக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன நடக்கும்? 7ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஜெபம் என்கிற மதிலையும் ரட்சிப்பு என்கிற மதிலையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டும் பொழுது தேசத்தின் பல முனைகளிலிருந்து, தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள், ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் என்று வேதத்தில் படிக்க. ஆதி திருச்சபையின் காலத்திலே தேவ மனிதர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தாங்க, ஜனங்கள் தேடி வந்தாங்க. பேதுரு மேலறையில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது 3 மனிதர்கள் தேடி வந்ததை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இப்போ யாரெல்லாம் தேவ சமூகத்திலே ஜெபம் என்கிற மதிலையும் ரட்சிப்பு என்கிற மதிலையும் எடுப்பித்து கட்டுகிறார்களோ, ஜெபத்தையும் ரட்சிப்பையும் நிலைநிறுத்துகிறார்களோ, அவர்களை தேடி ஜனங்கள் வருவார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, அந்த ரட்சிப்பு என்கிற மதில் ஜெபம் என்கிற மதிலை எடுப்பித்து கட்டும்போது என்ன நடக்கிறது? 15வது வசனம், மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அந்த ரட்சிப்பு என்கிற மதிலும் ஜெபம் என்கிற அந்த மதிலும் எடுப்பித்து கட்டப்படுகிற பொழுது, எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிற பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு என்னென்ன அதிசயங்களை செய்தேனோ, செங்கடலை பிளந்தது போல, யோர்தானை பிளந்தது போல, எரிகோவை தகர்த்தது போல, மன்னாவை கொடுத்தது போல, மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தியது போல, காடைகளை கொண்டு வந்து குவித்தது போல, வனாந்தரத்தில் 40 வருடம் என்னென்ன அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்தினேனோ அதே அதிசயங்களை அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையிலும் நிகழ்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த மதில் எடுப்பித்து கட்டப்படும் பொழுதுதான் தேவன் அதிசயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். குடும்பத்திலே அதிசயங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில அதிசயங்கள், ஊழியத்தில் அதிசயங்களை தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 7:16 சொல்லுகிறது, புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அந்த மதிலை எடுப்பித்து கட்டும் பொழுது புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தை குறித்தும் வெட்கப்படுவார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப ஆண்டவர் உங்கள் ஜெபம் என்கிற மதிலையும் உங்களுடைய ரட்சிப்பு என்கிற மதிலையும் எடுப்பித்து கட்டுகிற பொழுது சத்துருக்கள் உங்களை பார்த்து வெட்கப்படுகிறார்கள்.
எதிரிகள் உங்களை பார்த்து வெட்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும் நாம் வெட்கத்தை அனுபவித்தோம், நிந்தைகளை அனுபவித்தோம். அந்த ரட்சிப்பை எடுப்பித்து கட்டுகிற பொழுது, ரட்சிப்பு என்கிற மதிலையும் ஜெபம் என்கிற மதிலையும் எடுப்பித்து கட்டுகிற பொழுது சத்துருக்கள் உங்களை பார்த்து, எதிரிகள் உங்களை பார்த்து வெட்கப்படுவார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 7ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகளோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு அநேகர் சூழ்நிலை பார்த்து பயப்படுறாங்க, உலகத்தை பார்த்து பயப்படுறாங்க, தீமைகளை குறித்து பயப்படுறாங்க. ஆனால் ரட்சிப்பு என்கிற மதிலும் ஜெபம் என்கிற மதிலும் இந்த காலை பொழுதிலே எடுப்பித்து கட்டப்படும் என்று சொன்னால் உன்னை பார்த்து பயப்படுவார்கள். சத்துருக்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள். உன்னை பற்றிய பயம் தேசத்தை பற்றி பிடிக்கும் என்று ஸ்தோத்திரம் இந்த பகல் வேளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மதில் எடுப்பித்து கட்டப்படுகிற பொழுது சத்துருக்கள் உனக்கு பயப்படுவார்கள் என்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே ஒருவேளை ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் குறைவுள்ளவங்களாக இருந்தால், ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மிக குறைவாக இருக்குமானால் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அல்லது மரணம் வரைக்கும் அந்த ரட்சிப்பை இழந்து போகாமல், அந்த ரட்சிப்பு என்கிற தலைசீராவை இழந்து போகாமல் அதை கவனமாய் காத்து கொள்ளுங்கள். இந்த 2 மதில்களும் இடிக்கப்படாமல் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள், சத்துருக்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, மதிலை எடுப்பித்து கட்டும் நாள் வருகிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். எருசலேமின் மதில்கள் மேல் இரவினிலும் பகலினிலும் பாதுகாவல் செய்கிற ஜாமக்காரலை நீர் கட்டளையிட்டீரப்பா. அதே போல ஜெபத்திலே எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஜெபம் என்கிற மதில் எடுப்பித்து கட்டப்பட உதவி செய்யும். ரட்சிப்பு என்கிற மதில் இந்த பிள்ளைகளுக்கு எடுப்பித்து கட்டப்பட உதவி செய்யும். அப்படி எடுப்பித்து கட்டப்படும் பொழுது பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும் என்ற வேதத்தில் படிக்கிறோம். வசனம் கேரிய செய்யட்டும், வசனம் தன்னுடைய காரியங்களை நடப்பிக்கட்டும், வசனம் செயல்படட்டும், வாக்கு தத்தங்கள் செயல்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருக்கள் வெட்கப்படுவார்களாக, சத்துருக்கள் பயப்படுவார்களாக. எப்படி எகிப்து தேசத்தில் அதிசயங்களை காண செய்தீரோ, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படி, அற்புதங்களை செய்யும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.